நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒண்ணு நம்ம கூட்டணி. தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது. நம்ம வெற்றி கூட்டணி வலுவா தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுறோம். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையும்னு நினைச்சாரு. ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனாலதான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். முக்கியமா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவர முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும் தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்துல ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக.